நீயும் பாத்திரத்தை கழுவி கவுத்தி வச்சுட்டு வந்தியா இல்ல யாராவது திங்கறக்கு செஞ்சியா? நேத்து வசம் ரசம் இருந்துச்சுக்கா. சாப்பாடு மட்டும் வடிச்சு அப்பளத்தை பொரிச்சு மத்தியானம் சமையல முடிச்சாச்சு. நைட்டுக்கு இட்லியோ தோசையோ தான் செய்யணுமாக்கும். ஏக்கா இந்த கூமாப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குதாமா? அந்த ஊர் அவ்வளோ சூப்பரா இருக்குதாமாக்கா. கூமாப்பட்டியா? ஏடி இந்த பட்டினெல்லாம் நம்ம நாட்டுல ஒரு பேர் வைப்பாங்க, வெளிநாட்டுலயுமா வைக்கிறாங்க? வெளிநாட்டுக்குலாம் எங்கடி நான் போறேன்? ஐயோ அக்கா, கூமாப்பட்டி எங்க வெளிநாட்டுல இருக்குது? ஏக்கா அதாக்கா மதுரை சைடு விருதுநகர் பக்கம் இருக்குதுங்களாமா. விருதுநகர் பக்கமா? ஏடி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது அந்த ஊரு? நான் கூட அது வெளிநாட்டுல இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன்டி. என்னக்கா நீங்க ரெண்டு பேரும் யூடியூப்ல பார்க்க மாட்டீங்களா? அதுல ஒருத்தர் உட்கார்ந்து கூவி கூவி ஊரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்னடா வெளிநாட்டுல இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, யூடியூப்ல ஒருத்தர் என்னங்க எல்லாரும் இங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு. அந்த ஊரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கறேன். உப்பாத்தா அந்த ஊர்ல தங்கத்திலேயே ரோடு போட்டுருக்காங்களாடி. என்னக்கா சொல்றீங்க? தங்கத்திலேயே ரோடு போட்டுருக்காங்களா? அட நீ வேற முப்பாத்தா, அந்த ஊர்ல விளையிறது எல்லாமே தங்கமாவே விளையுதான். ஏக்கா அந்த ஊர்ல எல்லாமே தங்கமா விளைஞ்சா அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? கரெக்ட்டா கேக்குறடி, ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க ரெண்டு பேரும் அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு உட்கார்ந்து யோசிச்சிருங்க. நான் தான் சொல்றேனே, அந்த ஊரு தங்கத்திலேயே ரோடு போட்டுருக்காங்களா, தங்கத்திலேயே பைக் வச்சிருக்காங்களா, தங்கத்திலேயே அரிசி எல்லாம் விளையுதான். எவ்வளவு அதிசயமான ஊர் தெரியுமா? நிஜமாவா? அட்டா ஆமா முப்பாத்தா. அது மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்க தண்ணி எல்லாம் ஜூஸ் மாதிரி இருக்கும், டேஸ்ட் சர்பத் மாதிரி இருக்குன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு வந்தவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்களா ஆகுறாங்களா. நம்ம கூட சீக்கிரமா போயிட்டு வந்துடணும் முப்பாத்தா. நிஜமாவா? அட்டா ஆமா. என்ற வீட்டுக்காருக்கு போனை போட்டு சீக்கிரமா வர சொல்லி அந்த ஊருக்கு போயிட்டு வந்தா தான் எனக்கு நிம்மதிப்பா. நான் மட்டும் என்ன, நானும் கிளம்பத்தான் போறேன். அது மட்டும் இல்ல, அந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலே வீட்டுக்காரங்க பூரா நம்ம பேச்ச தான் கேட்பாங்களாம். புள்ளைங்க எல்லாம் நம்ம கிழிச்ச கூட தாண்டவே மாட்டாங்களாம். முக்கியமா மாமியார் சீக்கிரம் மண்டைய போட்டுறாங்களாம். நிஜமாவா? அப்ப ஃபர்ஸ்ட் நான் தான் கிளம்பணும். நான் கிளம்புறேன்ப்பா. யோ எங்க இருக்க? சீக்கிரம் வாயா, கூமாப்பட்டிக்கு போணும். கூமாப்பட்டியா? அங்க எதுக்குடி போணும்? யோ பேசாம கிளம்பி வரையா இல்லையா? இல்ல நான் விட்டுட்டு பரமசிவனை கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கும், பாத்துக்கோ. ஐயோ கூட்டிட்டு போனாலும் கூட்டிட்டு போயிருவா. இல்லடி நானே வர்றேன், போலாம். உமா நீ போய் உன்ற வீட்ல வேலைய பாரு. நான் கூமாப்பட்டிக்கு போயிட்டு வந்துட்டா மத்த வேலையே. அப்பாடா, வந்த வேலை இனிதே முடிந்தது. ரெண்டு பக்கிங்களையும் கூமாப்பட்டிக்கு அமுச்சு விட்டாச்சு. அடிக்கிற வெயில்ல ரெண்டு கருத்து கறி கொழிஞ்சு